எட்டயபுரம் பொட்டு குட்டிகள் மொத்தம் இதில் 45 இருக்குது. 45ல் 2 புருவை பொட்டைக்குட்டி. அதையும் சேர்த்து எடுத்தால் இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டு. தீபாவளி ஆஃபரே கொடுத்துடலாம், லோ பட்ஜெட்டுக்கு கொடுத்துடலாம். கழிச்சு எடுக்கும்போது ரேட்டு கூடும். ஒவ்வொருத்தங்க கேட்காங்க 10 குட்டி 20 குட்டி கேட்காங்க. அப்படிங்கும்போது ரேட்டு கூடிடும். ஏன்னா நம்ம எல்லாம் மொத்தமாக ஒரு ரேட்டு எடுத்துருப்போம். இவங்க பிரித்து எடுக்கும்போது சரி வராது. பாருங்கள், எல்லாம் ராக்குட்டி. இந்த இதில் போகலாம் ராக்குட்டி, அந்த பொட்டு, அதுக்கப்புறம் பொட்டு குட்டியெல்லாம் தரமான குட்டி. 1-2 அதான் கழிச்சு எடுத்தால் உங்களுக்கு 10 குட்டி பொடி பிடிச்சி வரும். 30 குட்டி 30 குட்டி சேரும். 10-15 குட்டி பொடி பிடிச்சி இருந்தீங்களேன். அதையும் சேர்த்து எடுக்கும்போது உங்கள் ரேட்டில் அமையும், குறைஞ்ச ரேட்டில் அமையும். இது வியாபாரிகளுக்கு அது அந்த மாதிரி தான் செட் ஆகும். வழக்கவங்களுக்கு அந்த 10 குட்டியை தனியாக வச்சு பார்க்க ஆள் இருந்தால், பண்ணையில் ஏதாவது சிறப்பாக ஆள் இருந்தால் அது 15 குட்டியை தனியாக தான் பார்க்கணும், ஸ்பெஷலாக தான் பார்க்கணும். இல்லைன்னா ஏன்னா கிடையில் அப்படி தான் அதை அவங்க கொடுக்கவங்க அப்படி தான் வருவாங்க. மொத்தமாக கழிக்கணும்னு பார்ப்பாங்க தீபாவளி டைம். அதனால் மொத்தமாக கழிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. நம்ம கழிச்சு எடுத்தும் தர மாட்டாங்க. நம்ம மொத்தமாக எடுத்துருக்கோம். மொத்தமாக எடுத்தால் ஒரு ரேட்டு தந்துடலாம். பிரித்து எடுக்கும்போது நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தான் செய்யும். பொட்டுக்குட்டி இது நல்லா வேலையாக இருக்குது. நல்ல குட்டி தான், தெளிவான குட்டிகள். இதெல்லாம் படுத்துருக்குங்க. அதை இறந்துட்டு அந்த படுத்துருக்குங்க. அந்த இதெல்லாம் நல்லா பொட்டு அந்த மூஞ்சி சைஸு கால் சைஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த தரத்தை தெரியும். எல்லாம் பெஸ்ட்டில் நல்லா ஒரே மாதிரி வண்டிங்க. நம்ம இதில் ஜூம்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி பாருங்கள், இது எந்த அளவுக்கு இருக்கோ அதை அப்படி எடுத்துருக்கோம். இதில் ஜூமுக்கு வழியெல்லாம் ஜூம் முன்னாடி எடுக்கும்போது சொன்னாங்க. அதனால் அந்த ஜூம்லாம் வேண்டாம். அது குட்டி தெரியறதுக்காக, அந்த முகம் தெரியறதுக்கு, பளிச்சு தெரியறதுக்காக கொஞ்சம் விரிச்சு காமிப்போம். இப்போ அதுவும் இல்லை, ஜூமே கிடையாது. அந்த கரும்புரெலாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் தனியாக பிரித்து கேட்டாங்க. நம்ம மொத்தமாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்க. ஏன்னா தனியாக எடுத்தது கருமரை சூப்பர் குட்டி. கால் நீளத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நீளம்.